வெல்கம் டு ஸ்ரீ பத்மஜோதி. ஓம் குரவே நம. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. நம்ம இந்த பதிவில் என்ன போகிறோம் அப்படின்னா, திருமண பொருத்தம், மேரேஜ் மேட்சிங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பரவாயில்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா போதுன்னு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டில் போனீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்துடுச்சு. நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா நட்சத்திர பொருத்தம் காட்டுது. ஓகே, 8 பொருத்தம் இருக்குங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். 6 பொருத்தம் இருக்குங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் கல்யாணத்தில் நிறைய விதமான சண்டை சச்சரவுகள், டைவர்ஸ் வரைக்குமோ இல்லை ஆயுஷ் கம்மியாகவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை ஒரு சீரீஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த கப்பல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இவங்க லண்டன் குவீன் அரசி, அவரோட ஹஸ்பண்ட் இருக்கார். 2 பேருமே கடகம் ஆயில்ய நட்சத்திரம் தான். இப்போ நான் இங்கே 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே நான் இன்டர்நெட்டில் போய் 2 விதமான வெப்சைட்டில் போய் செக் பண்ணேன். இப்போ அதில் பாருங்கள், இப்போ ஒரு வெப்சைட்டில் பார்க்கும்போது 10 பொருத்தங்கள் மொத்தம் கொடுத்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், வேத பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் ஒரு 5 பொருத்தம் காட்டுது. இல்லை சில முக்கியமான பொருத்தங்களுக்கு மகேந்திர பொருத்தம், சிதீர்க்க பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம்லாம் இது இல்லைன்னு சொல்லுது. ஓகே, இன்னொரு வெப்சைட் போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வேதை பொருத்தம் 4 பொருத்தம் தான் இருக்குது. ஸோ வெறும் ராசி நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள் ரொம்ப வீக் அப்படின்னு தெரியுது. ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப காலம் வாழ்ந்தவங்க. சரி, ஓகே. அடுத்த உதாரணம் பாருங்கள். இவர் நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ராஜீவ்காந்தி அவர்களும் அவருடைய ஒய்ஃபும் இருக்காங்க. இப்போ இவங்களில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா மிதுனம் திருவாதிரை நட்சத்திரம், இன்னொருத்தர் சிம்மம் பூர நட்சத்திரம். இவங்களும் ஒரு 19-20 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்தவங்க தான். இப்போ இவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம இன்டர்நெட்டில் கொடுத்தா அதே வெப்சைட்டில் என்ன காட்டுதுன்னா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் இருக்குது, வேத பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது. ஸோ ஒரு 4 பொருத்தம் தான் காட்டுது. ரொம்ப வீக்குன்னு காட்டுது இது. இதே தமிழ் வெப்சைட்டில் இன்னொன்றில் போய் பார்க்கும் பொழுது தினம் கணம் பொருத்தம் இருக்குது, யோனி பொருத்தம் இருக்குது, ராசி பொருத்தம் 5, ராஜு 6, வேதம் 7, நாடி 8, விருட்சம் 9. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு காட்டுது. ஸோ இதுக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு முரண்பாடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்தவங்க தான். ஸோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கோ, இல்லை கம்மியாக இருக்குது அப்போ ரொம்ப வீக்கு அப்படின்னு நம்ம இதில் எடுத்து சொல்லலாமா அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ என்ன தெரியுதுன்னா, நட்சத்திர பொருத்தங்கள் மட்டுமே வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுவது இல்லை. நட்சத்திர பொருத்தத்தில் சில முக்கியமான தோஷங்கள் பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான. நாடி தோஷம் இருக்கா, ரஜு தோஷம் இருக்கா, மகேந்திரம் தீர்க்க ஆயுஷ் பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இது நட்சத்திர பொருத்தம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப ப்ராடான ஒரு அனாலிசிஸ் தான். இது மீறி நம்ம நிறையா இருக்குது சுட்சமங்கள். நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே செவ்வாய் தோஷங்கள் இருக்கா, 7ஆம் அதிபதி பொருத்தம், சந்திர பொருத்தம், லக்ன பொருத்தம், 5ஆம் வீடுக்கும் சந்திரனுக்கும் பொருத்தம், 4ஆம் வீடு பொருத்தம், சூரியன் இருக்கும் இடத்தின் பொருத்தம், ஒவ்வொருத்தருக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குமா, லைஃப்பில் ஒரு ஆத்ம பந்தனம் இருக்குமா அப்படின்னு நிறைய சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்னி வரப்போகிற பதிவில் இது கீழே இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அதனால் இங்கே போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.